बारह दस बज रहा है இப்படின்னும் சொல்லலாம். 12:10 हो रहा है இப்படின்னும் சொல்லலாம். 12:10 हो रहा है 12:10 அப்படின்றதுக்கு. நான் பல வருஷமாக நார்த் இந்தியாவில் தான் இருக்கேன். நான் பிறந்ததே இந்த பக்கம்தான். நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் பியோர் ஹிந்தி. எனக்கு கலப்படமாக ரொம்ப லோக்கலாக பேசுவாங்கள்ல, அந்த ஹிந்தியும் தெரியும். மூவிஸில் பேசுகிற மாதிரி ஒரிஜினல் ஹிந்தி, பியூர் ஹிந்தியும் தெரியும். நான் சொல்லி கொடுக்குறது மூவிஸில் பேசுகிற மாதிரி ஹிந்தி தான். நானே வேறு விதமாக தான் பேசுவேன். ஆனால் நான் அந்த ஹிந்தி நான் சொல்லி கொடுக்க கிடையாது. நான் பியூராக நீங்கள் படம் பார்த்தா கூட உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12:15 12:15 இதுக்கு எப்படி சொல்லணும்னா, 12:15 हो रहा है, 12:15 बज रहा है, 12:15 हो रहा है. 3 விதமாக சொல்லலாம். எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லலாம். 12:30 हो रहा है அப்படின்னும் சொல்லலாம். 12:30 बज रहा है அப்படின்னும் சொல்லலாம். 12:30னா 12:30. 12:45 हो रहा है இப்படியும் சொல்லலாம். 12:45க்கு. 12:45 बज रहा है, 12:45 हो रहा है அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹிந்தியில் வந்து எந்த நம்பர் அதுக்கு பின்னாடி வருதோ அந்த நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் 12:45னா 12:45 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் திரும்பவும் அந்த 12 மணி நேரத்துக்கும் அப்படி தான் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு 1:45 அப்படின்னா 12:45 சொல்லணும். 2:45னா 12:45 சொல்லணும். 12:45 அது மாதிரி அப்படியே ஃபுல்லாக 12 வரைக்குமே அது மாதிரி தான் இருக்கும். 11:45 அப்படின்றப்ப 12:12 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஏக் பஜ் ரஹா ஹே, ஏக் பஜ் கயா ஹே அப்படின்னு கூட சொல்லலாம். 1 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. என் வாய்ஸை நீங்கள் கவனமாக கேட்கணும். ஒரு ஞாபகார்த்தத்துக்காக தான் நான் டைப் பண்ணி போடுறேனே தவிர படித்தாலாம் வரவே வராதுங்க. என்கிட்ட 10 வருஷமாக எழுதி படித்தவங்க தான் வந்திருக்காங்க 2 பேர். 3 வருஷமாக எல்லா வார்த்தையுமே எழுதி ஒரு 4-5 நோட்டு நான் நெப்பி வச்சுருக்கேன். இருந்தாலும் என்னால் பேச முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ என் வாய்ஸை தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். நான் எப்படி உச்சரிப்பு பண்ணுறேன், எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத கவனமாக கேட்டுட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணணும். யூடியூப் பார்க்குறவங்க என்கிட்ட வர்றவங்கள அதாவது என் முன்னாடியே அந்த கிளாஸ் டைம்லேயே நான் பண்ண வைப்பேன். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. என் முன்னாடியே அவங்க தப்பு விட்டாங்கன்னா உடனே நிப்பாட்டிட்டு நான் கரெக்ஷன் பண்ணுவேன். இப்படி சொல்லக்கூடாது, இது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாயை திறந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பேச முடியும். 1 பஜே ஜானா ஹே அப்படின்னா 1 மணிக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பஜ்ரா ஹே ஹோராஹேன்றது ஆகியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம இத்தனை மணிக்கு போகணுன்றப்ப நம்ம எப்படி பேசணும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் அந்த மாதிரியும் நான் எழுதி போட்டிருக்கேன். 1 மணிக்கு நான் போகணும் அப்படின்னு அர்த்தம். 1 பஜே ஜானா ஹே. 1 बजे जाना है 1 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டோமா? 1:10 को आया था அப்போ நான் 1:10க்கு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த கோ எதுக்கு வருது? இக்கு. 1:10க்கு வந்தேன் இப்படியும் சொல்லலாம். 1:15 बज रहा है 1:15க்கு. இதை வந்து 1:15 हो रहा है அப்படின்னு கூட சொல்லலாம். 1:30 பஜ் ரஹா ஹே அப்படின்னா 1:30 அப்படின்னா 1:30. இந்த ஒரு வார்த்தைக்கும் 2:30க்கு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அதை நான் எப்படின்றத சொல்கிறேன். 1:30க்கு 1:30 அப்படின்னு தான் சொல்லணும். அது காசாக இருந்தாலும் சரி, கிலோவாக இருந்தாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி, 1:30 அப்படின்னு நம்மளுக்கு எங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் நம்ம 1:30 அப்படின்னு தான் சொல்லணும். 1:30 பஜ் ரஹா ஹேனா 1:30 மணி ஆகுது. இந்த பஜ் அப்படிங்கிறது மணி, நேரத்தை குறிக்கும். 1:30 हो रहा है அப்படின்னா 1:30 ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல நம்ம மணியை யூஸ் பண்ண மாட்டோம். 1:30 ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அங்கே ஹோ சொல்லலாம். 2 விதமாக நம்ம டைமை சொல்லலாம். 1:15 हो रहा है, 1:15 बज रहा है 2 விதமாக சொல்லலாம். முதல்ல சொன்னது மாதிரி தான். இந்த 2 தூக்கி நம்ம முதல்லையே போட்டுறணும். 1:45 அப்படிங்கிறதுக்கு
பவுனே தோ அப்படின்னு தான் சொல்லணும். 2:30க்கு ढाई बज रहा है, ढाई हो रहा है அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 2:30 हो रहा है அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 1:30க்கும் 2:30க்கு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். மற்றதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது என்னன்றதையும் அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 3:15 அப்படிங்கிறதுக்கு சவ்வா தீன், 3:30 அப்படின்றதுக்கு 3:30 பஜ் ரா ஹே, 4:30 அப்படின்னா 4:30, 5:30னா 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30 இது ஃபுல்லாகவே 6:30, 6:30, 7:30, 8:30, 9:30 அப்படின்னு சொல்லணும். 10:30, 10:30, 11:30, 11:30. மற்றதுக்கெலாம் வித்தியாசம் கிடையாது. அந்த டேடு டை அப்படின்றதுக்கு தான் வித்தியாசம். டேடுனா 1:30, டைனா 2:30. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. பவுனே 5 அப்படின்னா என்னவா இருக்கும் தமிழில், என்ன டைமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள்.